ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா தக்காளி பச்சடி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம தக்காளியை வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கடாயில் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளியை போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகா, தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடிங்க. இப்போ வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சட்னி தாளிச்சிடலாம். இப்போ வந்து தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிச்சு. வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தக்காளி பச்சடி தயாராகிடுச்சு. நம்ம பணியாரத்தோடு சர்வ் பண்ணிடலாம். சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பச்சடி இது இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. குழந்தைங்க வந்து இந்த தக்காளி பச்சடி விரும்பி சாப்பிடுவாங்க. சட்னி சாப்பிட்டு போர் அடிக்கிற குழந்தைங்களும் இந்த மாதிரி தக்காளி பச்சடி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.